கிறிஸ்துவில் அன்பானவர்களே, அன்னை மரியாளை பற்றிய ஒரு சிறிய சிந்தனை. அன்னை மரியாளை பற்றி கத்தோலிக்க திருச்சபையிலே நிறைய விவாதங்கள் எழுகின்றன. அதற்கான ஒரு சிறிய விளக்கம், எனக்கு தெரிந்த விளக்கம். எல்லோருக்கும் அன்னை மரியாளை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் அன்னை மரியாளை பற்றி எனக்கு தெரிந்த ஒரு சிறிய விளக்கத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்னை மரியாளை முதல் மத்தேயு நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியாளை மத்தேயு நற்செய்தி, லூக்கா நற்செய்தி, இதிலெல்லாம் நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள் என்று பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாளை கப்ரியேல் என்னும் வானதூதர் சந்திக்க வருகின்றார். எவ்வாறு அவர் அன்னை மரியாளை சந்திக்கின்ற பொழுது அன்னை மரியாள் பயப்படுகின்றார். ஆனால் அன்னை மரியாளை பார்த்து, மரியே அஞ்சாதே, கடவுளால் நீர் தேர்ந்து கொள்ளப்பட்டவர் என்று கப்ரியேல் வானதூதர் அன்னை மரியாளுக்கு உரைக்கின்றார். ஆனால் அன்னை மரியாளுக்கு நீர் யார் என்று எனக்கு தெரியவில்லை என்ற ஒரு கேள்வி எழுகிறது. நீர் யார் என்று கேட்கின்ற பொழுது, நான் கடவுளின் திருமுன் பணி செய்யும் ஊழியன் கப்ரியேல். யார்? கடவுளின் திருமுன் ஊழியம் செய்யும் கடவுளின் பணியாள், கடவுளை புகழ்ந்து கொண்டிருக்கின்ற கடவுளின் பணியாள். அந்த கப்ரியேல் வானதூதர் அன்னை மரியாளை பார்த்து சொல்லுகின்றார், அருள்மிக பெற்றவளே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் நீர் பேறு பெற்றவர். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்கள். ஆண்டவரை புகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வானதூதர் அன்னை மரியாளை பார்த்து, அருள்மிக பெற்றவளே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் நீர் ஆசி பெற்றவள் என்று அவர் சொல்லுகின்றார். எவ்வளவு பெரிய வார்த்தை! அன்னை மரியாளை பற்றி கப்ரியேல் வானதூதர் சொல்லுவதற்கு அவர் எவ்வளவு பெரிய பாக்கியம் செய்திருக்க வேண்டும். ஆண்டவரை புகழ்ந்து கொண்டிருந்த ஒருவர் அன்னை மரியாளை புகழுகின்றார். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும். வேற எந்த பேச்சுமே இல்லை, ஆண்டவருடைய சொற்படி எனக்கு ஆகட்டும். அதாவது ஆண்டவரின் ஊழியர் சொல்லுகின்றார், அன்னை மரியாள் கேட்கின்றார், பெண்களுள் நீர் ஆசை பெற்றவர். ஆனால் இன்று இந்த உலகத்திலே அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்வதற்கு எத்தனையோ பேர் தயங்குகின்றார்கள். எவ்வளவு பெரிய தவறு! கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்னை மரியாளை ஆண்டவர் திருமுன் ஊழியம் செய்கிறவர் புகழுகின்றார். இது வேதத்தில் இருக்கிறது. நாம் அன்னை மரியாளை இகழுகின்றோம். சற்று சிந்தித்து பாருங்கள். நிறைய சபைகளிலே ஒரு போதகருடைய மனைவியை நாம் எவ்வாறு கூப்பிடுகிறோம்? பாஸ்டர் மனைவி, அம்மா வந்திருக்காங்க, பாஸ்டர் அம்மா வந்திருக்காங்க. யாரோ ஒருவருடைய மனைவியை பாஸ்டர் அம்மா என்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் அம்மாவை, தாயை இயேசுவின் தாய் என்று சொல்ல நாம் தயங்குகின்றோம், மறுக்கின்றோம். தயவு செய்து இதில் சற்று சிந்தித்து பாருங்கள். அன்னை மரியாளின் தியாகம், அவர் ஆண்டவருக்காக அன்று எடுத்த முடிவு சிலுவை அடிவரை செல்லுகின்றது. அன்று அன்னை மரியாளுக்கு பிள்ளையாக கடவுள் இயேசுவை கொடுக்கின்றார். சிலுவை அடியிலே நமக்கு தாயாக இயேசுவின் அன்னை மரியாளை இயேசு நமக்கு தருகின்றார். அதுவும் யாரிடம்? தம் அன்பு சீடரிடம். நாமும் இயேசுவின் அன்பு பிள்ளைகளாக இருந்தால் நிச்சயம் அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்வோம். அன்னை மரியாளை பற்றி ஒரு பாடல் பாடுவோம். ஆவே கீதம் பாடியே உன் புகழை பாடுவேன், உம் அன்பின் பெருமை அகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவேன். அன்னை மரியாளோடு ஆண்டவர் நம்முடைய இல்லத்திலே தங்க நாம் அன்னை மரியாளோடு சேர்ந்து, அன்று எவ்வாறு அப்போஸ்தலர்கள் அவர்களோடும் அன்னை மரியாளோடும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஆண்டவரை புகழ்ந்தார்களோ, அதேபோல் நாமும் நம் குடும்பங்களில் அன்னை மரியாளை நடுவாக வைத்து ஆண்டவரை புகழ்வோம். நம் குடும்பங்கள் நிறைவான மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷமும் பெறும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி.